கம்பம் சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை ஆதரித்து அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். பிரேசில், ஆஸ்திரேலியா இந்த நாடுகளெல்லாம் பால் வளத்தை வைத்துக் கொண்டு சிறப்பாக வாழவில்லையா? நாட்டின் பிரதமர் பேசியது நீங்கள் கேட்கவில்லையா? நான் உங்கள் மகன் போட்டு காட்டினேனே, திருவில்லிபுத்தூரில் போட்டு காட்டியிருக்கிறேன். வலையொலியில் இருக்கிறது. திருவில்லிபுத்தூர் சீமான் ஸ்பீச்சில் போடுங்கள், வலையொலியில் வருகிறது. பால் பொருளாதாரம் எவ்வளவு இருக்கிறது என்று பாருங்கள். பிரதம அமைச்சர் பேசுகிறார், பால் நாளிலே பேசுகிறார். மிகப்பெரிய சந்தை இருக்கிறது பாலுக்கு, பாலிலேயே நம் தற்சார்பு பொருளாதாரத்தை அடையலாம் என்று. ஏன் மாடு வளர்ப்பதில், ஆடு வளர்ப்பதில் உங்களுக்கு அவ்வளவு தயக்கம்? ஏன்? பால் சாப்பிடலாம், தயிர் மோர் சாப்பிடலாம், நெய் வெண்ணெய் சாப்பிடலாம். மாடு வளர்ப்பது அவமானம் என்றால் அறிஞர்கள் எல்லாம் சொல்லுவதை நீங்கள் அறியவில்லையா? ஆடு மாடுகள் அல்ல, மொபைல் பேங்க், நடமாடும் வங்கி, நடமாடும் பேங்க் என்கிறானே, அதை நீங்கள் படிக்கவில்லையா? எதை உங்கள் கல்வி கற்றுக் கொடுத்தது? மழை இல்லாத நிலம் பாலைவனமாகிவிடும், மழை இல்லை என்றால் மழைப்பொழிவை பெற முடியாது என்பதை உங்கள் கல்வி கற்றுக் கொடுக்கவில்லையா? மரம் நம் உயிர், மரம் மண்ணின் வரம், வளர்ப்பதே மனித அறம் என்பதை படிக்கவில்லையா? நீங்கள் சுவாசிக்கிற காற்றை தருகிற ஒரு உன்னதமான தொழிற்சாலை இந்த மரங்கள் தான் என்பதை நீங்கள் அறியவில்லையா? எதை தான் கற்றீர்கள்? எப்போதுதான் இவற்றையெல்லாம் கற்பீர்கள்? எல்லாவற்றையும் நல்லதைத்தானே செய்வீர்கள். ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்தால் நல்ல மாப்பிள்ளை என்கிறீர்கள், பையனுக்கு பொண்ணு பார்த்தால் நல்ல பொண்ணு தேடுகிறீர்கள், சாப்பிட போனால் நல்ல கடை என்கிறீர்கள், துணி எடுக்க போனால் நல்ல கடையை தேடுகிறீர்கள், தங்கம் வாங்க போனால் நல்ல தங்கத்தை நல்ல கடையை தேடுகிறீர்கள், எல்லாவற்றிலும் நல்லதை தேடுகிறீர்கள். எல்லாம் சரியா இருக்க வேண்டும் என்கிறீர்கள். மாடு வாங்க போனால் நல்ல மாடு, ஆடு வாங்க போனால் நல்ல ஆடு, சைக்கிள் வாங்க போனால் நல்ல சைக்கிள், மோட்டர் பைக் வாங்க போனால் நல்ல மோட்டர் பைக்கு, கார் வாங்க போனால் நல்ல காரு, எல்லாவற்றிலும் நல்லது. ஆனால் நாட்டை ஆளுகிற தலைவனில் மட்டும் கேடு கட்டவன், திருடன், அயோக்கிய பயல், அவனை எப்படி உங்களால் தேர்வு செய்ய முடிகிறது? எப்படி? எத்தனை காலத்துக்கு இந்த தவறை செய்வீர்கள்? எத்தனை காலத்திற்கு? எத்தனை காலத்திற்கு? எத்தனை காலத்திற்கு? எல்லாம் சரியா இருக்கான்னு என்று பார்த்து செய்த நீங்கள் ஏன் இவ்வளவு தவறை செய்கிறீர்கள்? எது ஒன்றிலுமே புதிய தேடுகிறீர்கள். கார் நியூ மாடல் என்கிறீர்கள், செல்போன் நியூ மாடல் என்கிறீர்கள், பேனா நியூ புது மாடல் என்கிறீர்கள். எல்லாம் புதுசு, சட்டம் புதுசு, செருப்பு புதுசு, எல்லாம் புதுசு. ஆனா 60 ஆண்டுகளாக ஆதார பழசு. காயிலாங்கடையில் போட வேண்டிய 2 பழசு இந்த உதயசூரியன், இந்த ரெட்டலை, இந்த காங்கிரஸ், இந்த தாமரை, இந்த தரித்திரம் பிடிச்ச இத்து உத்து போன இந்த சனியங்களை எத்தனை ஆண்டு கட்டி பிடிச்சு அழுவீர்கள்? எத்தனை ஆண்டு கட்டி பிடிச்சு? எல்லாத்திலையும் புதுசு வேணும். இதுல மட்டும் ஆதார பழசை. அதே உதயசூரியன் இல்ல, பெருமை மயிர் வேற. நான் பரம்பரையா எங்க கிட்ட முறுக்கி காட்டுறது, 2 வீரனை உள்ள போட்டு நானெல்லாம் பரம்பரையா திமுக. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.